எபேசியன் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்கள் என்ன நாட்கள்? பொல்லாத நாட்கள். எங்க பாருங்க, ஆபத்து விபத்துகள், பிரச்சனைகள், கொரோனா, கொள்ளை நோய் ஒரு பக்கம் பார்த்தா, மழைனால சேதம் ஒரு பக்கம் பார்த்தா, தண்ணினால சேதம் ஒரு பக்கம் பார்த்தா, நெருப்புனால சேதம், எவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன, நாட்கள் பொல்லாத ஆண்மையால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிற நாட்கள், பொல்லாத நாட்கள். இப்பெல்லாம் பாருங்க, எங்க பார்த்தாலும் விபத்துக்கள், ஆபத்துக்கள் தான். எங்க பாருங்க, ஆபத்துக்கள், விபத்துக்கள், எத்தனையோ வியாதி சொல்றாங்க, எத்தனையோ வியாதிகள். அதனால இந்த நாட்களை என்ன செய்யணும்? காலத்தை பிரயோஜனம். இந்த நாட்கள் நம்ம என்ன செஞ்சிடணும்? இந்த காலத்தை கத்திற்காக நம்ம வாழணும்னு சொல்லி ஒரு நமக்குள்ள ஒரு வைராக்கியம், நமக்குள்ள ஒரு தாகம், நமக்குள்ள ஒரு வாஞ்ச இருக்கணும். இந்த நாட்களை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. இந்த காலங்களை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். எப்படி பிரயோஜனப்படுத்திக்கணும்? இந்த நாட்களை நம்ம நாட்களை பார்த்து நம்ம சோர்ந்து போயிட்டு இந்த காலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு காலம் நமக்கு வராது. இந்த காலத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும். இந்த நாளில் என்ன செய்யணும்? வீட்டில் இருந்தாலும் நம்ம செபத்திலையும் துதியிலையும் ஸ்தோத்திரத்திலையும் அதிகமாக நம்ம கடந்து வரணும். ஏன்னா அந்த நாட்கள் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த காலங்கள் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நம்ம வேஸ்டான வாழ்க்கையை போயிடும். இவ்வளோ நாள் எப்படியோ வாழ்ந்துட்டோம். இனிமேலும் இந்த காலத்தை நம்ம ஒருவரும் பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும். தான் சொல்லு கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். புறமே இருக்கிறவங்க மக்கள் மத்தியில் எப்படி சொல்லணும்? ஞானமா நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும். இந்த காலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த காலங்கள் நமக்கு இப்போ ஒரு காலம் பொன்னை பார்க்கலும் வெளியேறப்பட்ட நாட்கள். இந்த காலில் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோன்னு சொன்னால், நம்ம வேஸ்ட் பண்ணி நம்ம இப்படியே என்ன வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நமக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் தானே இருக்கோம். இந்த நாளில் கொஞ்ச நேரம் இந்த கேம்ஸ் விளையாடலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு விளையாட செய்யலாம். அப்படி செய்வேன்னு செய்யலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் கடைசி நாள் இந்த நாட்களுக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா பின்னால் நமக்கு இன்னொரு காலங்கள் வரப்போகிறது இல்லை. இந்த காலங்களில் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம எத்தனையோ விளையாட்டு இருக்குது, எத்தனையோ காரியங்கள் இருக்குது, எத்தனையோ காரியங்கள் பேசி நேரத்தை வீண் கழிக்கிறதுக்கும் கழிக்கலாம். அப்படி வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த காலங்கள் நமக்கு இனிமேல் நாட்களில் அந்த காலங்கள் வரப்போறது இல்லை. இவ்வளோ இனிமேல் பிரச்சனைகள், நம்ம வேதனையான காலத்துக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று போனால் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த நாட்கள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஐயோ, நம்ம எதையாவது கவலைப்பட்டு இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. யோசி நாட்களை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதான் புறம்பேர்கள் மத்தியில் என்ன செய்யணுமா? நம்ம ஞானமாக நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும். இந்த நாட்களுக்கு அருமையானவர்களே, யாரும் இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த காலத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம அதிகமாக நம்ம ஆண்டவரோடு இருந்து நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர் வச்சு அவரோடு அண்டிக் கொள்ள வேண்டும்.